வணக்கம் மக்களே. தியானம் என்பதன் அர்த்தம் ஈடுபாட்டுடன் செய்யும் எந்த ஒரு செயலும் தியானம் என்பதாகும். இதை நாம் ஒரு கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஜென் துறவி ஒருவர் மலையடிவாரத்தில் ஆசிரமம் ஒன்றை அமைத்திருந்தார். அந்த துறவி இயற்கையை நேசிப்பவர். அதனால் அந்த ஆசிரமத்தை சுற்றிலும் பல வண்ண மலர் செடிகளை வளர்த்து வைத்திருந்தார். துறவி தினமும் ஒரு புதுவிதமான செடியை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து விடுவார். ஆசிரமத்திற்கு அழகு சேர்க்கும் வகையில் ஒரு பெரும் பூந்தோட்டத்தையே அமைத்திருந்தார் அந்த துறவி. பூந்தோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு செடியையும் தனி கவனம் எடுத்து பராமரித்து வருவார். ஒவ்வொரு நாள் மாலையிலும் ஒவ்வொரு செடிக்கும் அவரே தண்ணீர் ஊற்றுவார். செடியில் மலர்ந்துள்ள பூக்களிடம் அன்பாக பேசுவார். மிகவும் அழகாக இருக்கின்றாயே என்று ஒவ்வொரு மலரையும் பாராட்டுவார். ஆஹா, நேற்றை விட இன்று மிகவும் அழகாயிருக்கின்றாய் என்று சொல்லிக்கொள்வார். செடிகளுக்கு நீர் ஊற்றுதல், செடிகளுக்கு அருகில் ஏற்படும் களைகளை களைதல், மண்ணை கிளறிவிட்டு பண்படுத்துதல் போன்ற வேலைகளை தானே செய்வார் துறவி. இந்த வேலைகளுக்கெல்லாம் தனது சீடர்களை அவர் பயன்படுத்த மாட்டார். அங்கிருந்த விவசாயிகளில் ஒருவர் அடிக்கடி பூந்தோட்டத்துக்கு வந்து அதை பார்வையிடுவதும் துறவியுடன் உரையாடுவதும் வழக்கம். இப்படி அவர் சில நாட்களாக துறவியின் செய்கையை கவனித்து கொண்டே வந்தார். ஒரு நாள் அவர் துறவியை பார்த்து, துறவியாரே, இந்த சாதாரண வேலையை நீங்கள் தான் செய்ய வேண்டுமா? இந்த வேலையை உங்களது சீடர்களை செய்ய சொல்லலாமே. அது மட்டுமா, உங்களுக்காக 1000 பேர் வேலை செய்ய வருவார்கள். அப்படி இருக்க நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டுமா என்ன என்று கேட்டார். துறவியார் விவசாயியிடம், ஐயா, நீங்கள் சொல்வது சரிதான். இந்த வேலையை செய்ய எனக்காக 1000 பேர் நான் நீ என்று போட்டிக்கொண்டு வருவார்கள்தான். ஆனால் இந்த வேலையை நான் செய்வதில் என்ன தவறு இருக்கின்றது என்று கேட்டார். துறவியின் பேச்சு விவசாயிக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. மகானே, நான் தவறாக ஏதும் சொல்லவில்லை. நீங்கள் பெரிய ஞானி. நீங்கள் உங்களுடைய நேரத்தை இப்படி சாதாரண விஷயங்களுக்கு செலவிடலாமா? இதை விட்டு உங்கள் நேரத்தை உருப்படியான வேலைகளில் செலவிடலாமே என்று கூறினார். ஐயா, நான் தோட்ட வேலை செய்வதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் இங்கே செய்து கொண்டிருப்பது வேலை அல்ல. உண்மையில் நான் செய்து கொண்டிருப்பது தியானம். இந்த நேரத்தில் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இந்த செடிகளோடு எனது நேரத்தை செலவிடுகின்றேனே என்று துறவி கூறினார். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லையே ஐயா என்கிறார் விவசாயி. ஐயா, இது ஒன்றும் புரியாத புதிரல்ல. நீங்களும் விவசாயம் செய்யும்போது மனசை ஒருமுகப்படுத்தி செய்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று கூறும்போது, ஆமாம் புரிந்து கொண்டேன் என்று விளக்கமளித்தார் விவசாயி. ஜென் துறவியும் விவசாயியும் நடத்திய உரையாடல் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவெனில், ஈடுபாட்டுடன் செய்யும் எந்த செயலும் தியானம் என்பதாகும். ஓகே மக்களே, நாமும் நமது செயல்களின் முக்கியத்துவம் அறிந்து செயலாற்றி தியானத்தை கைக்கொள்வோம். மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.